குறிப்பா அமெரிக்கா சமீபத்துல விதிச்ச இறக்குமதி வரிகள் நம்மளோட சில பலவீனங்களை வெளிச்சம் போட்டு காட்டினதா உங்க குறிப்புகள் சொல்லுது. அது என்ன? ஆமா. ஆகஸ்ட் 25ல அமெரிக்கா நம்ம பொருட்கள் மேல 25% வரி விதிச்சது ஒரு ஷாக் மாறி. இது நம்ம ஏற்றுமதி பொருளாதாரத்துல இருக்கிற சில கட்டமைப்பு சிக்கல்களை, பலவீனங்களை வெளிக்காட்டுச்சு. முக்கியமா நம்ம நாட்டு ஏற்றுமதிகள் புவியியல் ரீதியா ரொம்ப சில இடங்கள்ல குவிஞ்சிருக்கு. ஜியாகிரபிக்கல் கான்சென்ட்ரேஷன். எந்தெந்த மாநிலங்கள்? குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா. இந்த 4 மாநிலங்கள் தான் நம்ம மொத்த சரக்கு ஏற்றுமதியில மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்ஸ்ல 70%க்கும் மேல செய்யுது. அதுல குஜராத் மட்டும் தனியா 33%க்கும் மேல. இதுக்கு நேர்மாறா உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம் மாதிரி பெரிய மக்கள் தொகை அதிகமுள்ள மாநிலங்களோட பங்களிப்பெல்லாம் சேர்த்து 5%க்கும் குறைவா தான் இருக்கு. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? இது பல வருஷமா நடந்துட்டு வர்ற ஒரு போக்கு. கடற்கரையோர மாநிலங்கள்ல துறைமுக வசதி, உள்கட்டமைப்பு, மேம்பாடு, அரசாங்கத்தோட கொள்கை ஊக்கத்தொகைகள்னு பல காரணங்களால அங்க தொழிற்சாலைகளும் ஏற்றுமதியும் குவிஞ்சிடுச்சு. இந்த ஏற்றத்தாழ்வுல வடகிழக்கு மாநிலங்களோட நிலைமை பத்தி உங்க குறிப்புகள் ரொம்ப கவலையா சொல்லுதே. அவங்க பங்கு வெறும் 0.13% தானா? ஆமா, அதுதான் நம்ப முடியாத அதே சமயம் அதிர்ச்சியான உண்மை. நம்ம வடகிழக்குல 8 மாநிலங்கள் இருக்கு. 5400 கிலோமீட்டர் நீள சர்வதேச எல்லைகள் இருக்கு. ஆனா நம்ம மொத்த தேசிய ஏற்றுமதியில அவங்களோட பங்கு வெறும் 0.13% தான். இதுக்கு என்ன காரணம்? இது தற்செயலா நடந்ததா? இது தற்செயல ஒரு கட்டமைப்பு ரீதியான புறக்கணிப்பு, ஸ்ட்ரக்சரல் நெக்லெக்ட் மாதிரி தான் தெரியுது. அவங்கள உலக சந்தையோடு இணைக்கிற மாதிரி முறையான வர்த்தக வழிகள், போக்குவரத்து வசதிகள் இல்ல. பெரிய அளவுல சரக்குகளை கையாள தேவையான லாஜிஸ்டிக்ஸ் உள்கட்டமைப்பு இல்ல. தேசிய அளவுல வர்த்தக கொள்கைகளை முடிவு செய்கிற இடங்கள்ல உங்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் இல்ல. ஆர்ஓடிஇபி, பிஎல்ஐ மாதிரி அரசாங்கத்தோட பெரிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டங்கள் கூட பெரும்பாலும் மேற்கு தெற்கு மாநிலங்களுக்கு தான் போகுது. அசாம் தேயிலை மாதிரி அங்க இருக்கிற பாரம்பரிய தொழில்கள் கூட சரியா கவனிக்கப்படாம நலிவடையுது. இவ்வளவு நீள சர்வதேச எல்லைகள் இருந்தோம், அது வர்த்தகத்துக்கு பயன்படலையா? குறிப்பா மியான்மர் கூட இருக்கிற எல்லை வழிகள் என்னாச்சு? அது ஒரு பெரிய சோகம். மியான்மாருக்கு போற நம்ம முக்கிய நுழைவாயில்களான மிசோரமின் ஜோகாவ்தார், மணிப்பூரின் மோரே பகுதிகள் மியான்மர்ல 2021ல ராணுவ ஆட்சி வந்த பிறகு ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுச்சு. எல்லை தாண்டிய வர்த்தகம் பயங்கரமா குறைஞ்சு போச்சு. அங்க மேம்படுத்த வேண்டிய உள்கட்டமைப்பு வேலைகள் எல்லாம் தேங்கி நிக்குது. இதுக்கு மேல 2024ல மத்திய அரசு தடையற்ற நடமாட்ட ஆட்சி, ஃப்ரீ மூவ்மெண்ட் ரெஜிமை ரத்து செஞ்சுது. அதனால என்ன பாதிப்பு? அது சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கன்னு செஞ்சாலும் அதனால வர்த்தகம் மட்டும் பாதிக்கப்படல. அந்த எல்லை பகுதிகளில் வாழ்ற மக்களோட பாரம்பரிய உறவுகளையும் அவங்க வாழ்வாதாரமா நம்பியிருந்த முறைசாரா பொருளாதாரத்தையும் அது கடுமையா பாதிச்சிருக்கு. இந்த எல்லைகள் தென்கிழக்கு ஆசியாவுக்கு பாலமா செயல்படுறதுக்கு பதிலா இப்போ கடுமையான கட்டுப்பாடுகள் உள்ள மண்டலங்களா மாறிடுச்சு. இதே நேரத்துல சீனா என்ன பண்ணுதுன்னா வடக்கு மியான்மர்ல தன்னோட பிடிய செல்வாக்கிய அதிகப்படுத்திட்டு வருது. இது ஒரு பெரிய முரண்பாடா தெரியுது. ஒரு பக்கம் நாம உலகத்தோட இணையணும், இந்தோ பசிபிக்ல முக்கிய சக்தியா வரணும்னு சொல்றோம். ஆனா நம்ம கிழக்கு எல்லையே நாமளே மூடி வைக்கிற மாதிரி இருக்கே. சரியா சொன்னீங்க. இதுதான் இப்போ இருக்கிற பெரிய சவால். ஆசியாவோட மத்த பகுதிகள், குறிப்பா சீனா, தென்கிழக்காசிய நாடுகள் எல்லாம் உலக மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி புது வர்த்தக வழிகளை உருவாக்குறது, விநியோக சங்கிலிகளை மாற்றி அமைக்கிறதுல வேகமா இருக்காங்க. மூலதனம் இடம் மாறுது, புது வழித்தடங்கள் உருவாகுது. ஆனா நாம என்ன செய்யறோம்னா, ஒரு பக்கம் மேற்கு நாடுகள் கூட வர்த்தக ஒப்பந்தம் பேசிக்கிட்டே நம்ம கிழக்கு எல்லைய, தென்கிழக்காசியாவுக்கான நம்ம வாசலை உலக வர்த்தகத்தோட மைய நீரோட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட துண்டிச்சு வச்சிருக்கோம். இது நம்மளோட ஆக்ட் ஈஸ்ட் கொள்கைக்கும் இந்தோ பசிபிக்ல நாம பெரிய சக்தியா வரணுங்கிற நம்ம நோக்கத்துக்கும் பெரிய பின்னடைவு. அப்போ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு, எல்லை புறக்கணிப்பு, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நாம எப்படி முன்னேறணும்? இந்த அமெரிக்கா வரி விதிச்ச மாதிரி வர்ற வெளி அதிர்ச்சிகள் நம்ம உள்நாட்டு பலவீனங்களை தான் திரும்ப திரும்ப காட்டுது. இதுக்கு தீர்வு ஒரு உண்மையான ஒருங்கிணைந்த தேசிய பொருளாதாரத்தை உருவாக்கணும். அப்படின்னா உற்பத்தி திறனை, பொருளாதார வளர்ச்சியை நாடு முழுக்க பரவலாக்கணும். பின்தங்கிய பகுதிகளை, எல்லை பகுதிகளை முக்கிய பொருளாதார மையங்களோட இணைக்கிற உள்கட்டமைப்பை உருவாக்கணும். நம்ம நாட்டு புவியியலோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நிர்வாகம் செய்யணும். குறிப்பா வடகிழக்குக்கு வெற்று வாக்குறுதிகள் பத்தாது. அவங்களுக்கு உண்மையான கனெக்டிவிட்டி, கொள்கை முடிவுகள்ல அவங்களையே உள்ளடக்கிக்கிறது, வர்த்தக முடிவுகள்ல அவங்களுக்கு பிரதிநிதித்துவம், இதெல்லாம் தேவை. இதுல இன்னியும் தாமதம் செய்யறது கிட்டத்தட்ட வேணும்னே செய்யற மாதிரி ஆயிடும். அப்போ உண்மையான பலம்ங்கிறது சில இடங்கள்ல மட்டும் இல்லையா? இல்ல, உண்மையான பொருளாதார மீள்தன்மைங்கிறது ஒரு சில ஏற்றுமதி மையங்கள்ல மட்டும் இருக்கிறது இல்ல.
நாடு முழுக்க எல்லா பகுதிகளும் இந்த மாதிரி அதிர்ச்சிகளை தாங்கி உலகளாவிய வர்த்தகத்துல திறம்பட பங்கேற்கிற திறனில தான் இருக்கு.